அழகாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மக்களே. ஸோ எங்கள் மலைவாழ் மக்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் கைனியில் காலையே வைப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இருட்டில் போகவே மாட்டோம். நைட்டில் கூட பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டு பண்ணிங்க, இந்த பாம்புங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யானைங்க வரும் பாருங்க, அந்த மானுங்க எல்லாம் நான் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கைனியில் வந்து இருக்க மாட்டோம். அது இல்லாமல் கைனியில் வந்து ஏதாவது விளைச்சல் போட்டு அறுவடை செய்கிற டைமில் பார்த்திங்கன்னா எல்லாம் நாசம் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஒலி எழுப்புவோம் நைட்டு. ஒலி எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டேப் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். நம்ம துரத்துவோம் பார்த்திங்களா, ஹே போ போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வாய்ஸ் எங்களுடைய சொந்த வாய்ஸ் கொடுத்து நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி காட்டில் வந்து வச்சுட்டு வந்துடுவோம் நைட் டைமில். அப்படி வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற இதுக்கெலாம் கொஞ்சம் பாதுகாப்பு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஆளுங்க இருக்கிறாங்க நைட்டில் சத்தம் போட்டுக்கிறாங்க, துரத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைனியில் வந்து எதுவும் வந்து எந்த விலங்குகளும் வந்து உள்ளே வராது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சத்தம் அந்த டேப் ரெக்கார்ட் சத்தம் விடி கேட்டு இருக்கும், அதனால் வராது. நாங்கள் அப்புறம் விடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் எங்கள் கைனி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் சார்ஜ் போட்டு வந்து நைட்டு கொண்டு வந்து வச்சுருவோம். அது எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து விளைச்சல் இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்குது பார்த்துக்கிடுங்க. இப்போ தான் ஸ்டார்டிங்கு, இன்னும் அதிகம் வைக்கல, இருந்தாலும் இப்போ 1-2 விட ஆரம்பிச்சிருக்குது பார்த்துக்கிடுங்க. சம்மங்கி பூ பார்த்துக்கிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவோம் பார்த்துக்கிட்டிங்களா, அந்த சம்மங்கி பூ இது. அது கூட இப்போ தோட்டம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மாங்காய் சீசன் வந்து ஸ்டார்டிங் ஆக போகுது பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம மாந்தோப்பில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதம் 2 மாதம் போணுச்சுன்னா நம்மளுக்கு வந்து மாங்காயாக இருந்தாலும் சரி, மாம்பழமாக இருந்தாலும் சரி ரொம்பவுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கிடுங்க. இங்கே வந்து தோப்பில் பார்த்திங்கன்னா எல்லா ரதம் மாம்பழமும் எங்ககிட்ட இருக்குது. அதே ஆனால் எதுவுமே ஆசைப்பட்டோம்னா வெளியில் போய் வாங்கி சாப்பிட்ற வேலையே இருக்காது. ஏன்னா காய்கறிகள் கூட பார்த்திங்கன்னா இங்கே காய்கறிகள் விளை வச்சோம்னா கூட அதிகம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மண்ணுக்கு ஒவ்வொரு விளைச்சல் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் விளை வச்சுக்கிறது. காய்கறிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் தான் வாங்கிக்கிறது பார்த்துக்கிடுங்க. நெல் கூட இப்போ தான் ஓரளவுக்கு ஆயிருக்கு. இன்னும் 1 மாதம் போணுச்சுன்னா கொஞ்சம் அறுவடைக்கு வந்து கொஞ்சம் ரெடி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. அதுக்குள்ளே இந்த காட்டு பண்ணிங்க, இந்த காட்டு விலங்குகள் உள்ள இந்த யானைலாம் வராமல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க விளைச்சல் எங்களுக்கு வந்து. அதனால் பார்த்திங்கன்னாவே இந்த டேப் ரெக்கார்டு வந்து நைட்டு நாங்கள் வச்சுருவோம் பார்த்துக்கிடுங்க. அது விடிய துரத்திட்டே இருக்கும். அதனால் உள்ள அவ்வளோக்கு எதுவும் வராது. இருந்தாலும் வேலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த சோலார் இதுன்னு சொல்லிட்டு அது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது வந்து அதை சுற்றியும் போட்டுருவோம். நாங்கள் அதை சுற்றியும் போட்டால் மட்டும்தான் இந்த எதுவுமே விலங்குகள் வந்து உள்ளே வராது. அதில் வந்து லைட்டாக இறத்துருக்கும், காலை வச்சுருந்தா லைட்டாக அடிக்க உடனே காலை எடுத்துப்பாங்க, மறுபடியும் வந்து வைக்க மாட்டாங்க. அதிக இறத்து கூட அதில் இருக்காது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா தர்ருன்னுச்சுனாவே அதுக்கப்புறம் நம்ம இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. இப்படிலாம் பாதுகாப்பு பண்ணி தான் ஒரு விளைச்சலை வந்து எடுக்க முடியுது எங்களால். ஸோ எங்களுடைய லைஃப் அவ்வளவே மக்களே. ஸோ தேங்க்